வணக்கம். என் பேர் பூபதி. நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னா, இப்போ பரவலாக பேசப்படுற சம்மர். ஏன் இந்த சம்மரை பற்றி பேசுகிறேன்னா, இப்போ நார்மலோட இப்போ ரொம்ப அப்நார்மலாக இருக்குது இந்த சம்மர். அதாவது இவ்வளோ டிகிரிக்குள்ளே இருக்கணுன்ற ஒரு அளவு இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி எக்கச்சமாக கூடிக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம நியூஸ் எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டுக்கிட்டே வரோம். மயக்கம் வருது, கூட்டத்தில் நம்ம மயக்கம் போட்டு விழுகிறாங்க, ஒரு சில பிரச்சனைகள் வருது. அதை பற்றி தான் பார்க்கலாம். அதில் அந்த சம்மர்னால வர விளைவுகள் என்னென்ன, அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம், எப்படி அதை வருமுன் தடுக்கலாம், அதோட ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் என்ன, அந்த சம்மர்னால வர கம்ப்ளைண்ட்டுக்கு ஹோமியோபதியில் என்னென்னலாம் ஸ்கோப் இருக்குது, அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ கரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சம்மர். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டு வரோம். இப்போ கூட்டத்தில் அவங்க மயக்கம் போட்டு விழுறாங்க. கேரளாவில் ஒரு சில செய்திகளை கேள்விப்படுறோம். இந்த மாதிரி ஓட்டு போட வந்தவங்க மயக்கம் போட்டு இது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அது ஏன் அந்த மாதிரினா, இப்போ நம்ம மனித உடம்பு ஒரு சில குறிப்பிட்ட வெப்பநிலையை தான் தாங்க முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா அது என்ன ஆகும்னா, அவங்க உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அப்பயே கவனிச்சு பார்க்கணும். அப்படி கவனிச்சு பார்க்காம விட்டோம்னா அது கொஞ்சம் எண்டில் போய் வரும். ஒன்று ஸ்ட்ரோக் வரும், கோமா, ஈவன் டெத்து கூட வரலாம். அந்த மாதிரி கூட வரலாம். இதுதான். இப்போ அதனால என்னென்ன விளைவுகள் வரும்னு தெளிவாக பார்க்கலாம். ஸோ என்னன்னா, சம்மரில் வர ஸ்கின் டிசீஸ், பாயில்ஸ்னா கொப்பளம் வெடிக்கிறது, இது இப்போ வெடிச்சு வர்றது, அந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் பொறியாக வர்றது, அதாவது அம்மா போட்ட மாதிரி இருக்காது. அம்மா போடுறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் பொறியாக வர்றது, வேர்க்கூர் வர்றது. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, பிரிக்லி ஹீட் ரேஷ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த செப்பா தரிப்பா அந்த மாதிரி வர்றது, அது ஒன்று வர்றது. அதுக்கப்புறம் ஹெட்ஏக், சம்மர் ஹெட்ஏக். சில பேருக்கு வெயிலில் போனாலே தலைவலி வந்துடுறது. அந்த நேரத்தில் பெயின் கிளியர் இது எடுத்தாலே தலைவலி குறையும். அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தலைவலி வர்றது சம்மர் ஹெட்ஏக். அடுத்து பார்த்தோம்னா பைல்ஸ், ஹெமராய்ட்ஸ். ஏற்கனவே இருந்தவங்களுக்கு அதிகமாகலாம். இது ரொம்ப வெயிலில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். அது ஒன்று. இதெல்லாம் ஒரு ஸ்கின் டிசீஸ் மாதிரி இந்த மாதிரி வர்றது. அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போக என்ன ஆகுன்னா, ரொம்ப ட்ரைனஸ் வரலாம். ட்ரைனஸ்னா நாக்கு, வாய், உதடு, தொண்டை இதெல்லாம் ரொம்ப வறட்சி ஆகலாம். அது ஒன்று வரும். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்வெட் ஆகும். அதுக்கப்புறம் கண்ணு மொழிலாம் உள்ள போயிருக்கும். ஒரு சில பேர் நல்லா வெயில் அலைஞ்சிட்டு பார்த்தாங்களும் சரி, கண்ணு மொழியில இந்த ஆர்பிட்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்பிட் நல்லா உள்ள போயிருக்கும். அது ஒரு இது. அதுக்கப்புறம் கையில இந்த வேர்ப்புறா அந்த மாதிரி இருந்திருக்கும். அது ஒரு இது. சம்மர்ல வர பரவலா பேசப்படுற ஹீட் ஸ்ட்ரோக். அப்படி ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன, அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப நம்மளுக்கு ஒவ்வொரு சிம்டமா வருது இல்ல. இப்போ அதிகமா வேர்வை வருது, வறட்சி ஏற்படுது, ட்ரைனஸ் அந்த மாதிரி இருக்கு, அதிகம் தண்ணி தாங்க எடுக்குது, தலை வலிக்குது, வாந்தி, கொமட்டல் இந்த மாதிரி வர்றது, இந்த மாதிரிலாம் இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி வரும்போது நம்ம அதை கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். இப்போ இதுக்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகுனா, நம்மளுக்கு கொஞ்சம் டிசீனஸ் இருக்கும். டிசீனஸ் என்னன்னா, நம்மளுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்படியே ஒரு இப்போ ட்ரிங்க் பண்ணாங்கன்னா எப்படி இருப்பாங்க, ஆளுங்க குடிச்சாங்கன்னா அந்த மாதிரி ஒரு மயக்க போதையிலே இருக்கிற அந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் மயக்கமே வர்றது. அதுக்கப்புறம் உணர்வின்மை, அதாவது அன்கான்சியஸ்னஸ். கான்சியஸே நம்ம சுற்றி என்ன நடக்கிறதுனே தெரியும், அன்கான்சியஸாக இருக்கிறது. அதுக்கப்புறம் சில பேருக்கு சீசர், கன்வல்சன், வலிப்பு வரலாம், ஃபிட்ஸ் ஏற்படலாம், அது வரலாம். அதுக்கப்புறம் இதே விட்டோம்னா கோமா, அது நடக்கும். அதுக்கப்புறம் டெத். இதுதான். இப்போ இதை ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும்னா, நம்ம மனித உடம்பு ஒரு 41 டிகிரி செல்சியஸ், அதாவது 106 டிகிரி ஃபாரன்ஹீட், அது வரைக்கும் தான் மனித உடம்பு இந்த வெப்பநிலையை தாங்கும். அதுக்கு மேல போச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அதுக்கு மேல சஃபர் ஆகும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு அறிகுறியா காட்ட ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம அதை தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம். இப்போ அதோட ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, தண்ணி அதிகமா குடிக்கணும். எப்பயுமே தண்ணி அதிகம் குடிக்கணும். இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு 4 லிட்டருக்கு மேலே, 4 லிட்டருக்கு மேலே தண்ணி குடிச்சே ஆகணும். யாரா இருந்தாலும். அதுவும் இந்த கட்டட வேலை பார்க்குறவங்க, வெயில வேலை பார்க்குறவங்க, ரொம்ப கடின உடல் உழைப்பு பார்க்குறவங்க அதுக்கு மேலேயே குடிக்கணும். தண்ணி எந்த தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நார்மல் டெம்பரேச்சர்ல உள்ள வாட்டர் அதே குடிக்கலாம். அதான் பானை இல்லைன்னா மண்பானை தண்ணி அது குடிக்கலாம்.
நம்ம அதுக்குன்னு நம்ம ஹீட்டை வந்து குறைக்கிறேன், நான் டக்குன்னு போய் பிரிட்ஜ் வாட்டர் எடுத்து குடிக்கிறது, அந்த மாதிரி எடுத்து குடிச்சோம்னா அது அந்த நேரத்துக்கு தான் இதாகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்புல வந்து மேற்கொண்டு தான் உடல் வெப்பம் வந்து அதிகமாகும். அதனால அதை தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தோம்னா எலுமிச்சை, லெமன் லெமன் புழிஞ்சு லெமன்ல கொஞ்சம் நாட்டு சக்கரை இதெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து அது குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நொங்கு, இளநீ, இந்த சீசன்ல வர பழங்கள், வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம், தர்பூசணி பழம், இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த இளநீ, நுங்கு, இதுல எலுமிச்சம்பழம் இதுல என்னன்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரோலைட் வந்து ரொம்ப அதிகம். இப்ப நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் டயர்ட்னஸ், இந்த டிசீனஸ் இந்த மாதிரி வருது, வறட்சி ஏற்படுதுன்னா நம்ம வந்து வெயில்ல ரொம்ப எக்ஸ்போசர் ஆகும்போது, அந்த ஹீட்ல ரொம்ப எக்ஸ்போசர் ஆகும்போது நம்மளுக்கு நம்ம வேர்வை மூலமா நம்ம உடம்புல உள்ள எலக்ட்ரோலைட்லாம் வெளியே போகும், வேஸ்ட் ஆகும். அது என்னன்னா இந்த கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், ஜிங்க் இந்த மாதிரி ஒரு சில எலக்ட்ரோலைட்லாம் நம்ம உடம்புக்கு தேவையான எலக்ட்ரோலைட் தான் வெளியே போகும். அதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப டயர்ட்னஸா இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து சதை வந்து பிடிச்சிக்கும், மசில் கிராம்ஸ்னுவாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி எலக்ட்ரோலைட் வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸா இருக்கிறனாலே அவங்களுக்கு இந்த மாதிரி வருது. அப்போ அது வந்து எப்படி நம்ம இது பண்ணலாம், இந்த மாதிரி இளநீ, நொங்கு, லெமனு, தர்பூசணி இந்த மாதிரி சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து வெயில வேலை பார்க்குறவங்க வந்து என்ன பண்ணணும்னா அப்பப்ப, அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா, 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா, ரொம்ப வெயில வேலை பார்க்குறவங்க வந்து ஒரு ஈரத்துணியால, ஒரு துணி ஈரத்தால் நினைச்சு அந்த ஈரத்துணி வந்து தலையிலையும் கழுத்துலையும் அப்பப்போ வச்சு எடுக்கணும். ஈரத்துணியை ரொம்ப ஹீட்டா இல்லாம ஒரு நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கிற ஒரு தண்ணியில நினைச்சு வச்சுக்கணும். ஏன்னா அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹீட்ல நம்ம பாடி உடம்பு வந்து எக்ஸ்போசர் ஆகும்போது நம்ம கூல் பண்றதுக்கு இந்த மாதிரி வச்சோம்னா உடம்பு வந்து அது கொஞ்சம் இது வெப்பத்தை வந்து தாங்குற இது வந்து வரும். வெப்பத்தை தாங்குற மாதிரி அந்த உடல்நிலை வந்து பாதுகாத்துக்கிறது இந்த மாதிரி சொல்றது. அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ வெளியே போகணும், அத்தியாவசியமா அனாவசியமா யாருமே இப்போ வெளியே போகவே கூடாது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு சில நாள்லாம் பார்த்துட்டோம் 110 டிகிரி 111 டிகிரி ஃபாரன்ஹீட்லாம் நம்மளுக்கு வந்து ஹீட் சம்மர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்ம வெளியே வந்து தேவையில்லாம அனாவசியமா வெளியே போகவே கூடாது. அப்படியும் மீறி வெளியே போகணும், ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம எல்லாம் பண்ணலாம்னா தலையில எதுவும் தொப்பி இல்லை துணியை கட்டிட்டு போறது, கண்ணில் வந்து கூலர்ஸ் வந்து ரொம்ப எரிச்சல் இருந்தால் கண்ணுமே நம்மளுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி கண்ணாடி போட்டு போறது, அந்த மாதிரி இருந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம உடம்புல வந்து 3ல் 2 பங்கு வந்து தண்ணி தான் இதா இருக்கு. அப்படி இருக்கும்போதே நம்ம உடம்புல வந்து 2% தண்ணிச்சத்து குறைஞ்சுனாலே நம்ம உடம்புல பயங்கரமான வறட்சி ஏற்படும், அது ட்ரைனஸ் அது ஏற்படும். 3% குறைஞ்சுனாலே நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். இல்லை அதுல 5% குறைஞ்சுன்னா நம்மள வந்து ஒரு ஐசியூல அட்மிட் பண்ற நிலைமைக்கு போயிடும். அது அந்த மாதிரி இருக்கும். அதனால எப்பவுமே இது சொல்லுவாங்க, சாப்பாடுதான் பசிச்சு சாப்பிடணும், ஆனா தண்ணி நம்ம தவிக்காமலே தண்ணி நம்ம குடிச்சுதே ஆகணும். அதான் நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லது. அதுக்கப்புறம் வெளியே டிராவல் பண்றவங்க என்ன பண்ணணும்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ரெஸ்ட் எடுக்கணும். கார்ல டிராவல் பண்றவங்க, பைக்ல டிராவல் பண்றவங்க, எதுல டிராவல் பண்ணாலும் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு சில பேருக்கு ஒரு டவுட்ல வரும், நான் ஏசியிலே தான் உட்காந்துருக்கேன், அப்படின்னா எனக்கு அது தண்ணி தாங்க தேவையில்லை. அப்படிலாம் இல்லை. இப்போ நார்மலாக வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து சொட்டு மூலமாக வந்து வெளியேறிடும். ஆனால் ஏசியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து அதுவுமே சொட்டுமே வெளியேறாது. அப்படின்றது என்ன ஆகுனா ட்ரைனஸ் வந்து அவங்களுக்கு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு, ஏசியில் இருக்கிறவங்களுக்கு ட்ரைனஸ் அதிகமாக இருக்கும். அதனால ஏசியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி குடிச்சு தான் ஆகணும். இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இந்த 11 மணி டு 4 மணி யாருமே அனாவசியமாக வெளியே போகவே வேணாம். இதுல மெயினாக யாரையும் வந்து பாதிக்கும்னா சின்ன குழந்தைங்க, வயசானவங்க, அவங்களுக்கு தான் பாதிக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து இந்த உடம்பு வந்து இந்த ஹீட் ரெகுலேட்டரி மெக்கானிசம், ஸ்வெட்டிங் மெக்கானிசம் இந்த மாதிரி இது வந்து வேலை பார்க்கறதுக்கு வந்து சீக்கிரம் இது கொஞ்சம் பாதிப்புக்குள்ளாகும். அடல்ட்டை விட இந்த ஓல்டேஜில் இருக்கிறவங்களுக்கு, மெயின்லி இந்த அபோவ் 60 ஏஜ், பிலோ 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், ரொம்ப முக்கியமா. அது உங்களுக்கு வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும், ஹைட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு இது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட். இது வந்து நம்ம எல்லாருமே கடைபிடிக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து இதுல இருந்து நம்ம மீண்டு வந்துட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹோமியோபதிக் மேனேஜ்மெண்ட். இப்போ எதுக்கெல்லாம் ஹோமியோபதியில வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு இந்த சம்மர்னால வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு, அது நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ பாய்ஸ், அது ஒரு சில பேருக்கு வந்து கொப்பளமா வெடிக்கும் ஸ்கின்ல,
இந்த கன்னத்தில் அது கண்ணிமைக்கு கீழே அந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு வரும். அந்த மாதிரி இதுக்கு வந்து ஹோமியோபதியில் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு. அப்புறம் வந்து பிரிக்லி ஹீட் ரைஸ்ன்னு சொல்கிற இந்த வேர்க்கூர் வர்றது, இது வெடிச்சு வெடிச்சு வேர்க்கூராக வருது, அதுக்கு வந்து ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சன் ஹெட்டேக். ஒரு சில பேருக்கு வெயிலில் போனாலே தலை பயங்கரமாக வலிக்கும், இப்படி கொஞ்சம் ஒன்று தெரிக்கிற மாதிரி வரைக்கும், அந்த த்ரோபிங் ஹெட்டேக் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் ஹோமியோபதியில் நல்லாவே ஸ்கோப் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பைல்ஸ் கம்ப்ளைண்ட், அதாவது மூலம். இந்த மாதிரி வெயிலில் போகிற அந்த ஒரு சில பேருக்கு நார்மலாக இருக்கும், எப்பயோ இருந்திருக்கும். அந்த வின்டர் டயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சம்மர் டயத்தில் வந்து அந்த மூல பிரச்சனை வந்து வந்திருக்கும். அப்போ அதுக்கும் ஹோமியோபதியில் நல்லாவே ஸ்கோப் இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க பக்கத்தில் உள்ள ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட ஆலோசனை செஞ்சு அவங்க ஆலோசனைப்படி மருந்தை கேட்டு எடுத்துக்கலாம். இது ஒன்று. ஆனால் நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா, இந்த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், பழங்கள் சாப்பிட்றது, அடிக்கடி தண்ணி குடிக்கிறது, தண்ணி தவிச்சாலும் தவிக்கலைனாலும் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கிறது, பழங்கள் சேர்த்துக்கிறது, நீர் சத்துள்ள காய்கறிகள் பழங்கள் சேர்த்துக்கிறது, இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டே வரணும். அப்படி இருந்தோம்னா இந்த சம்மரை வந்து நம்ம ஈஸியாக ஓரளவு வந்து டேக்கிள் பண்ணிடலாம். அந்த ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் போக விடாமல் நம்ம வந்து பாதுகாத்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.